Aussprache A. Holen Sie die Wörter und kreisen Sie an. Wo klingt A wie in See oder wie in Danke. Dankeல வந்து ரொம்ப என்ன சொல் ரொம்ப டேர்னிங் கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா, லைட்டாக டச் பண்ணுற மாதிரி டங்கு. ஆனால் ஜேன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக சொல்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா, டிஃப்ரென்ஸ் தெரியுதா ஜேக்கு டங்குக்கும் டங்கு. ஸோ மன் பெட்ரோன் சீட் நிக் டம் ஓட் அண்டு. ஸோ வேர்ட் எண்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ எந்த இடத்துல சைலண்ட்டாக இருக்குது, எந்த இடத்துல சொல்கிறாங்கன்றத வந்து நீங்கள் மார்க் பண்ணணும் ஆடியோ கேட்டுட்டு. Schule. Heute. Medizin. Weg. Hausaufgabe. Note. Non. மார்க் பண்ணிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் lesen Sie die Sätze laut, hören Sie zu Controller. ஸோ இது படிச்சுட்டு நீங்கள் படித்தது கரெக்டாக படிச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் படிங்க. டஸ்ட் இல்லை டுஸ்ட். நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ பாருங்க. ஓகேவா? ஓகே, நான் தெம் ஷூல் அப்சல்யூஷன். ஸோ இவங்க ஸ்கூல் கம்ப்ளீஷனுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ சேஎன்சிடி ஃபோர்ட்னஸன் அண்ட் ஆர்டினன்ஸ் ஈஸு. ஸோ இது இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபோட்டோ ஏபிசியில் எது மேட்ச் ஆகுதுன்னு சொல்லணும். einen Beruf, einen Handwork lernen. ஸோ ஒரு ஹேண்ட் ஒர்க்குன்னா பி கார்டனிங் பண்ணுறாங்க. சோஷியல் ஆக்டிவ் சைன். ஸோ இது எந்த பிக்சரு? சோஷியலி ஆக்டிவாக இருக்குது. ஆமாம். அடுத்தது அண்டர் யூனிவர்சிட்டி ஸ்டூடியல். மென்ஷன் மிட் பெஹிண்டரும் பெட்ராயன். மீனிங்ஸ் படிச்சிங்களா? அப்படிங்களா? எல்லாத்துக்கும் மீனிங் படிச்சிருங்க சரிங்களா, கொஞ்சம் வரைக்கும். ஓகே, பீப்புள் வித் பெஹிண்டரிங்னா இந்த மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்ச் இந்த பர்சன்ஸ்க்கு வந்து டேக்கிங் கேர் பண்ணுறது. eine Ausbildung இல்லை eine Lehre machen. Training. In der Bibliothek lernen. Im Rollstuhl sitzen. ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சிட்சன்னா என்ன? உட்காருறது. ரால் ஸ்டூல்னா வீல் சேர். Geld verdienen, earning money. Okay, jemanden helfen. Vorlesung besuchen.
Forelasingனா lecturing visit பண்ணு. ஓகே. ஸோ இவங்களை என்ன பண்ணீங்கன்னா கேட்டுட்டு ஹோரன்சி ராடியஸன் ஷூல் ஹவுஸ் நுன் வாஸ் மக்கன் இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்கன்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா சேம் ஆடியோ தான். நீங்கள் இதை மார்க் பண்ணுங்க. முதல்ல மைக்கை வந்து என்ன சொல்கிறாங்க 1 and 2 எது ட்ரூ எது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூவா செகண்ட் ஒன் ட்ரூவா எது ஃபால்ஸு எது ட்ரூ அப்படின்னு மார்க் பண்ணணும். சரி இது விட்டுடுங்க. இது சேம் ஆடியோ தான். இதை கேட்டுட்டு நீங்கள் மார்க் பண்ணுங்க. ஓகே கேட்டிங்களா? ஓகே. Seit einem Jahr bin ich mit der Schule fertig. So richtiger falscher? Richtig, ma. Okay, nach der Schule wollte ich weiter bei meinen Eltern wohnen. So இது வந்து false. Ich wollte eine Pause von Lernen machen. Richtig. Ich helfe, இது வந்து false. Okay. Next. Vor 2 Jahren habe ich mit meinem Job angefangen. False. Meine Eltern zahlen meine Miete. சார் நீங்கள் மறுபடியும் கேட்டு பாருங்க. புரியுதுங்களா? ஓகே. ஸோ
ஸோ இது வந்து அக்குசாட்டிவ், நாமினாட்டிவ், அக்குசாட்டிவ், டாட்டிவ். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ நாமினாட்டிவ்க்கு என்ன வரும்? டேர், தஸ், டி, டி வருது இல்லைங்களா? ஐன், ஐன், ஐன, மைன், மைன், மைன. இங்கே வந்து இங்கேயும் மைன. அக்குசாட்டிவ்ல டேன், ஐனன், மைனன், தஸ், ஐன், மைன், யார். டிக்கு வந்து ஐன, இங்க வந்து மைனர். அப்புறம் டேன், ஐனம், மைனம். இங்கேயும் அதேதான், ஐனம், மைனம். இங்க வந்து என்ன வரும்? டேர். இங்க வந்து ஐனர். மைனன் எழுத்தர். ஸோ இது வந்து இந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது ஆக்டிவிட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாஸ்கன் மன் நாக் தெம் ஷூல் அப்ஷ்லூஷ் மார்க்கன். ஸோ ஒரு ஸ்கூல் கம்ப்ளீஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம்? மன்கன் ஐன ரைஸர் மார்க்கன் அப்படின்றாங்க. அவங்க வந்து ரைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ரைஸ்னா ட்ராவலிங். நம்ம அப்படி கிடையாது. மன்கன் வைட்டர் ஸ்டூடியரன். ஃபர்தராக படிப்போம் இல்லைங்களா? ஸ்டூடியரன் ஆர்டர் ஆர்பைட்டன். இல்லைன்னா ஏதாவது ஒன்று லாங்குவேஜ் கிளாஸ் பார்ப்போம். ஐனன் ஸ்ப்ராக் கோர்ஸ் மார்க்கென். இல்லைன்னா ஆர்பைட்டன். படிக்க முடியலன்னா என்ன பண்ணுறது? ஒர்க் பண்ண போகிறோம் இல்லைங்களா? ஓகே. இவங்க என்ன பண்ணுறாங்க? வாஸ் கெஃபெல்ட் ஃபீடா த ஸ்டூடியம் இன் லைப்சிஷ். ஸோ இது வந்து ஃபுல்லாக நீங்கள் எல்லாமே எழுத வேண்டாம். கீவேர்ட்ஸ் மட்டும் எழுதின ஆன்சர்ஸ்க்கு போதும். அவங்களுக்கு லைப்சிஷில் ஸ்டடீஸ் எப்படி இருந்துச்சு? ஒன் மார்க்கன் ஆலெக்ஸ் அண்ட் ஃபேபியன் டென் ஷூல் அப்ஷ்லூஸ். இவங்க வந்து எப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க? வாரும் மோஸ்ட் அலெக்ஸ் நிக்ட் கிளைஷ் மிட்டம் ஸ்டூடியம் அன்கெஃபாங்கன். அலெக்ஸ் வந்தவர் உடனே ஏன் ஸ்டடீஸ் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலை? வாஷ் லாக்ட் ஃபீடா அலெக்ஸ் ஃபார் டிசைட் நாட் த ஷூலர் ஃபார். வீடான்றவங்க வந்து என்ன சஜஷன் கொடுக்குறாங்க ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம்? வரும் ஃபிண்டட் ஃபேபியன் அண்ட் பவுசர் நிக் குட். ஃபேபியன் வந்து ஏன் வந்து ஒரு பிரேக், ஸ்டடீஸ்க்கு அப்புறமா ஒரு பிரேக் வந்து நல்லது கிடையாதுன்னு சொல்கிறாரு. வாஸ் மிஸ்டர் ஃபீடா மிட் அலெக்ஸ் ஃபேபியன் இன் லைப்சிஷ் மார்க்கெட். ஸோ வீடா வந்து அலெக்ஸும் ஃபேபியனும் வந்து லைப்சிஷ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் கீவேர்ட்ஸ் மட்டும் எழுதினா போதும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஐடென்ட்லி ஷேலஸ் குட். எல்லாமே ஓகே, நல்லா இருக்கு. ஸோ பிரேக் பண்ணி கேட்கலாம். ஏன்னா எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா மறந்துடும், நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ ஐடென்ட்லி ஷேலஸ் குட். ஓகே, நெக்ஸ்ட். இன் 2 months வந்து அவங்க ஸ்கூலுக்கு முடிக்க போகிறாங்க. இன் ஸ்வை மோனாச்சல். இவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு வந்து பிரேக் வேணும்னு. ப்ரௌட் ஐன பவுசர். ஸ்டடீஸ்லேருந்து எனக்கு பிரேக் வேணும்ன்றாரு.
ம் என்ன சஜஷன் கொடுக்குறாங்க? ஒன்று ஜாபுக்கு போகலாம், இல்லை ரைசன் und ரைசன். இவர் என்ன சொல்றாருன்னா, பிரேக் எடுத்தோம்னா டைம் வேஸ்ட் ஆயிடும். Zeit verlieren. அதுக்கப்புறமா alle haben எல்லாருக்குமே வந்து alle arbeiten schon. நிறைய பேர் ஒர்க்கே ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பிரேக் பண்ணிட்டு வரதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலைக்கே போயிடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, பேசாமல் லைஃப் ஸ்டேஜ்க்கு வந்துடுங்க, அங்கே வந்து ஸ்டூடெண்ட்டோட லைஃப் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்றாங்க. ஸ்டூடெண்டன் லேபர் ஜைகன் டு ஷோ ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் மறுபடியும் ஓரன்சி நோக்காயின்மால் எது எல்லாமே வந்துச்சு அவங்க பேசுனதில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது திஸ் ஒன். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஜைனா மைனிங் சாகர் உங்களோட ஒப்பீனியன் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இஷ் ஃபிண்டே எஸ் குட், இல்லை இஷ் ஃபிண்டே எஸ் நிக் குட், இல்லை ஸ்லெக்ட்னா பேட், டால்னா கிரேட், அந்த மாதிரி சொல்லலாம். தஸ் இஸ் மைன மைனும், தட் இஸ் மை ஒப்பீனியன், டேஷ் டெங்கே ஆர் ஃபிண்டே இஷ். உங்கள் ஒப்பீனியன் சொல்லணும்னா இப்படி சொல்லணும். நீங்கள் யாராச்சும் ஐ திங்க் நீங்கள் யாராச்சும் அவங்க சொன்ன ஒப்பீனியனை நீங்கள் அக்ரி பண்ணுறீங்கன்னா இது சொல்லணும். ஜூஸ்டிம்மன்னா டு அக்ரி. Das stimmt, das ist richtig, genau, das ist eine super Idee. ஸோ இது எல்லாமே உங்களோட அக்செப்ட் பண்ணுற மாதிரி அவங்களோட ஒப்பீனியனை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்கன்றது. ஸோ இந்த ஆடியோவில் வந்து இது 3 வந்திருக்கு. நெக்ஸ்ட் அப்ளைனுன்றது வந்து டு டிக்ளைன், டிஸ்அக்ரி பண்ணுறது. தஸ் ஸ்டிம்ட் நீட், அது கரெக்டு கிடையாது. தட் ஸோ ஐன்ஃபாக் இஸ் தஸ் நீட், அவ்வளோ ஈஸி எல்லாம் கிடையாது. தஸ் சேஹே இஷ் ஆண்டர்ஸ், நான் வந்து அனதர் வியூ பாயிண்டில் பார்க்குறேன். இஷ் டெங்கே தஸ் கீட் நீட், ஐ திங்க் தட் டசன்ட் ஒர்க். ஸோ நீங்கள் டிஸ்அக்ரி பண்ணதுக்கு இது யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து 2 வந்திருக்கு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஃப்ரேசஸ் எல்லாம் வந்துச்சுன்னா லேர்ன் இட் பை ஹார்ட் அப்படின்னா, லேர்ன் அண்ட் சி விஷ்டிக ரேடமெட்டில் ஹவுஸ் வெண்டிங் உன் ஃபர்வெண்டன்சி ரேகல் மேசிக். ஸோ இது வந்து தஸ் ரைட், இப்போ தஸ் ஸ்டிம்ட், தஸ் இஸ் ரிஷ்டி, கென்னாவ், தஸ் இஸ் என்ன சூப்பர் இடை, இதெல்லாமே சொல்லலாம், யூஸ் பண்ணலாம் தானே இந்த வேர்ட்ஸ் எல்லாமே கிளாஸில். கரெக்ட் கிடையாதுன்னா த ஸ்டிம்ட் நிக்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நாக் டேம் ஷூல் அப்ஸ்லூஷன் வந்து ஸ்கூல் கம்ப்ளீஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு இது 3த்துல ஏதாவது ஒன்று எடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இது சொல்லியிருக்கேன், லாங்குவேஜ் கிளாஸ் ஸ்பானிஷ் படிக்கிறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதெல்லாம் எதுவுமே நோட் பண்ண வேணாம், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், ஏன்னா டைம் ஆகிடும் நோட் பண்ணுறதுக்குள்ள. சரிங்களா? ஓகேவா? ஓகே.
ஸோ இந்த மாதிரி எழுதணும். நீங்கள் இதை பார்த்துட்டு மற்ற ரெண்டுத்துக்கு எதாவது எழுதுங்க. ஓகேவா? சரி. நெக்ஸ்ட், இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி இல்லை ட்ரைனிங்கை பற்றி சொல்கிறது. அதையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் ஒன்று எடுத்தது, நீங்கள் வந்து மாற்றி இன்னும் ஏதாவது ஒன்று எழுதணும், எதை பற்றியாச்சும். ஓகே, நெக்ஸ்ட், ஷூல் டிப்பன் இன் டாய்ச்லாண்ட். ஸோ நிறைய ஸ்கூல் டைப்ஸ் இருக்குது ஜெர்மனியில். அவங்களோட ஸ்கூல் டைப்ஸும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் டிஃபர் ஆகும். அவங்க சிட்டிலேயும் ஒவ்வொரு பிளேஸ்லேயும் வந்து ஸ்கூல் டைப் வந்து டிஃபர் ஆகும். எப்படி இருக்கும்னா, குருண்டு ஷூல் அப்படின்னா ப்ரைமரி ஸ்கூலு 1 to 4 வரைக்கும். அதுக்கப்புறமா வந்து நிறைய ஒரு ஹவுட் ஷூல் வந்து ஒரு 6 years இருக்கும். ரியல் ஷூவில் வந்து ஒரு 5 years இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரியல் ஷூவில் வந்து 5 years. ஸோ ஜிம்னேசியம் வந்து 12 years. கெசாம் ஷூவில் வந்து 12 years அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்கூல் டைப்ஸ் ஏதாவது ஒன்று முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதோட கிராஜுவேஷன் முடிப்பீங்க. முடிச்சுட்டு ட்ரைனிங் போயிடலாம். ஸோ அங்கே வந்து சீக்கிரமாகவே நம்ம ஸ்டடீஸை முடிச்சுட்டு உடனே நம்ம ஏதோ ஒரு இன்டர்ன்ஷிப்போ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு வேலைக்கு கூட போயிடலாம் சீக்கிரமாகவே, ஏர்லியாக. நம்ம ஸ்கூல் டைம் மாதிரி எல்லாம் இருக்காது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். செபாஸ்டியன் லாம் படிங்க. So I was in the real Schule. அது வந்து eigentlich hat mir es gut gefallen. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லியிருக்காரு. we haben viel gelernt. நிறைய படித்தோம். எங்களுக்கு இன்டர்ன் இருந்துச்சு. ஸ்கூல் வந்து ஒன்லி 6 years இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த ரியல் ஷூவில் வந்து ஒன்லி ஃபார் 6 years. மேத் வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இப்போ எனக்கு அது திருப்பி மேத்ஸ் படிக்க வேண்டியது இல்லை. ஸோ ich habe meinen Realschulabschluss geschafft கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ட்ரைனிங் ஃபிசியோதெரபிஸ்டாக ட்ரைனிங் போயிட்டுருக்கேன். மேபி நான் திருப்பியும் இன்னொரு ஸ்கூல் அபிச்சுவர், ஆமாம், கெமைன்ஸ் அந்த அபிச்சுவர் பண்ணிவிட்டு படிக்கலான்னு நினைக்கிறேன்றாங்க. ஓகே, இவங்க என்ன சொல்கிறாங்க. Ich war 5 Jahre in der Hauptschule. Wir hatten nicht so viele Fächer, zum Beispiel nur eine Fremdsprache. ஸோ எங்களுக்கு வந்து 5 years தான் மெயின் ஸ்கூல் Hauptschule. We didn't have much subjects. For example, only foreign language ஒன்று இருந்துச்சு. Das ist schade, that is sad. Deutsch, Mathe und die Vorbereitung auf die Arbeitswelt waren besonders wichtig. German, Mathematics and preparation for the professional world, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. We haben oft Projekte gemacht, das war super. ஸோ ஆஃப்னா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அது வந்து ரொம்ப சூப்பர். Seit dem Hauptschulabschluss bin ich Azubi in einer Arztpraxis. ஸோ ஆஃப்டர் மெயின் ஸ்கூல் வந்து நான் வந்து ட்ரெயினியாக வந்து டாக்டர் கிளினிக்கில் இருந்தேன். Bald bin ich fertig und kann zum Glück als Arzthelferin bleiben. ஸோ இந்த ட்ரெயினிங் முடிஞ்சிச்சுன்னா நான் வந்து அங்கேயே வந்து டாக்டருக்கு ஹெல்ப்பராக அங்கேயே இருந்துடலாம் அப்படின்றாங்க. ஸோ இது வேணால் நான் வந்து ஒரு வீடியோ அனுப்புகிறேன், அவங்க எப்படி ஸ்கூல் டைப் இருக்குது அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது படிங்க.
So ich habe für 2 Monate Abitur gemacht. So 2 months முன்னாடியே நான் வந்து Abitur முடிச்சிட்டேன். Ich möchte später Biologie studieren. So biology படிக்கணும். Aber jetzt mache ich erstmal Praktikum. ஆனா இப்போ வந்து பயாலஜி அப்புறமா படிக்கிறேன். இப்போ வந்து இன்டர்ன் பண்ணிட்டு இருக்கேன். Ich möchte endlich das Berufsleben kennenlernen. நான் இப்போ வந்து finally I would like to know about the professional life. Ich war 8 Jahre in Gymnasium. So 8 years வந்து அவங்க ஜிம்னேசியம் என்ற ஸ்கூலில் படித்தாங்க. அதில் என்னென்ன இருக்கும்னா ஃபிசிக்ஸ் கெமி அண்ட் பியாலஜி waren meine Lieblingsfaktor. ஸோ ஃபேவரட் சப்ஜெக்ட் அவங்களுக்கு என்னென்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி. Ich habe auch 2 Sprachen gelernt. ஸோ 2 languages படிச்சிருக்காங்க, இங்கிலீஷ் அண்ட் ஸ்பானிஷ். Am Nachmittag hatten wir fast jeden Tag Unterricht. நாக்மிட்டாகனா 2 to 4 அந்த டைமில் கண்டிப்பாக எவ்ரிடே எங்களுக்கு கிளாஸ் இருந்துகிட்டே இருக்கும். தட் வாஸ் ரியலி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ம் So ich war nach der Grundschule 6 Jahre in einer Gesamtschule. So primary school முடிஞ்ச உடனே அவர் Gesamtschule படிச்சிட்டாரு. Ich finde den Schultipp good because எல்லாமே எல்லா Gesamtschule வந்து all the 4 Hauptschule, Realschule, Gymnasium எல்லாமே சேர்த்து பண்ணிடலாம். Man muss also nicht schon mit 10 Jahren wählen. ஸோ 10 இயர்ஸாக வந்து எது படிக்கணும்னு செலக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. For me war the real Abschluss for perfect. Real Abschluss கூட பர்ஃபெக்டாக இருக்குது. பிகாஸ் eine Ausbildung machen wollte. நான் வந்து ஒரு ட்ரைனிங் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. We are Muslim viel lernen manchmal zu viel finde ich. நாங்கள் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. சம்டைம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். Jetzt bin ich fertig und habe eine Lehre als Bankkaufmann angefangen. இப்போ எனக்கு முடிஞ்சிச்சு. நான் வந்து பேங்க் கிளர்க்காக ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன் டாய்ச்லாண்ட் இஸ் த ஸ்கூல் சிஸ்டம் ஏடம் புண்டஸ்லாம் அண்ட் விஷன் அந்தஸ். ஒவ்வொரு சிட்டிலையும் வந்து அந்த ஸ்கூல் சிஸ்டம் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இங்கே வந்து டெக்ஸ்ட்டு போட்டிருக்கணும். செபாஸ்டியன் லாம் என்ன மாதிரி ஸ்கூல் டைப்பு பண்ணாங்க, என்ன டியூரேஷனு, என்ன சப்ஜெக்ட்ஸு, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, எது பிடிக்கல. நெக்ஸ்ட் பெரிஸ்டன்சி. இப்போ நீங்கள் யாராச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை எடுத்துட்டு நீங்கள் அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். செபாஸ்டியன் லாம் வந்து எந்த ஸ்கூலில் படித்தார், டோட்டலாக எவ்வளோ ஆச்சு, என்ன சப்ஜெக்ட்ஸ், அவர் என்னென்ன சொல்கிறாரோ அப்படியே சொல்லணும். இப்போ அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாம் இஷ் இஷ் அப்படின்னு இஷ் வார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் எப்படி சொல்லணும்? செபாஸ்டியன் லாம் பேர் ஃபஸ்ட்டு நேம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா என்ன சொல்லுவோம்? ஏர் இஆர். வாருக்கு வந்து வார் தான், ஏர் வார். ஏர் வார் இன் த ரியல் ஷூல. டாட் ஹார்ட் இன் ஐகன்கிளிஷ் குட் கெஃபாலன். அவருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். ஸோ எல்லாமே இஷ் இஷ் அப்படின்னு வியர் எல்லாம் வந்ததுக்கப்புறமா அவங்கள இப்போ 3rd பர்சனாக மாற்றி சொல்லணும். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு இதுவும் இம்பார்ட்டண்ட் தான். ஆனால் அதை விட இம்பார்ட்டண்ட் ஏன்னா இது எல்லாமே B1 எக்ஸாமில் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. ஸோ ஒரு இதை கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நீங்கள் சொல்லணும். உங்களோட ஒப்பீனியன் என்ன, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று அனுப்புகிறேன். நான் வாட்ஸ்அப் அந்த குரூப்பில் அனுப்பி விட்டுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் இதெல்லாம் எப்படி மாற்றுறது, 3rd பர்சனுக்கு எப்படி மாற்றுறதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஓகே. இதில் வந்து நிறைய உங்களுக்கு ஹோம்ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால நீங்கள் படித்து முடிக்கணும். ஓகேவா?
ஸோ அதுக்கப்புறமா நம்மளுக்கும் அவங்களுக்கும் இந்தியாவுக்கும் வந்து ஜெர்மனிக்கும் ஸ்டடீஸ் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அதை பற்றி சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ட்ரீம் ஸ்கூல்னா அது எப்படி இருக்கும், ஸோ ஸ்கூல் டைமிங்ஸ் எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஹாலிடேஸு, சப்ஜெக்ட்ஸு, டீச்சர்ஸு, கிளாஸ் ரூம்ஸு, ஸோ பிரேக்கு, டைம் டேபிள், ஸோ புக்ஸு, கம்ப்யூட்டர் ஹேண்டி, இதை பற்றி எல்லாம் நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட ட்ரீம் ஸ்கூலில் வந்து நீங்கள் சொல்லணும், ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ இதோட வந்து உங்களுக்கு இந்த லெசன் முடியுது, செகண்ட் லெசன். சரிங்களா?